காரியத்தை குறித்து ஆண்டவர் இங்கே பேசுகிறார். அதுக்கு முன்ன பூமியிலே அக்னியை போட வந்தேன், அது இப்பொழுதே பற்றி எறிய வேண்டும் அப்படின்னு சொன்ன அதே ஆண்டவர் அடுத்த லெவலில் அவர் என்ன பண்ணுறாருன்னா, நான் என்ன உண்டாக்க வந்தேன்னா பிரிவினையும் உண்டாக்க வந்தேன். உலகத்திலிருந்து ஆண்டவர் வந்து இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் பிரித்தெடுத்தார். அவர் எதற்காக பிரித்தெடுத்தார் என்று சொன்னால், பரிசுத்தத்துக்காக. அந்த கொஞ்ச ஜனத்தை வச்சு உலகம் முழுவதும் தெய்வம் யார் என்று சொல்லி விளங்கி கொள்ள வேண்டும் என்பதற்காக ஆண்டவர் அந்த இஸ்ரவேல் ஜனங்களை பிரித்தெடுத்தார். அவர்களை குறித்து ஆண்டவர் சொல்லும்போது சொல்லுகிறாரு, நீங்கள் ஏதோ புத்திசாலிகள், ஏதோ அறிவாளிகள், மேன்மையானவர்கள் அப்படின்னு சொல்லி நான் உங்களை பிரித்தெடுக்கலப்பா. நான் உங்கள் மேலே கிருபை வச்சு, நான் உங்கள் மேலே அன்பு வச்சு, நான் உங்களை என்ன பண்ணேன்னா, இந்த உலக ஜனங்களில் உங்களை நான் என்ன பண்ணேன்னா பிரித்தெடுத்தேன். இந்த பிரித்தல் அப்படிங்கிறதெல்லாம் பரிசுத்தமே இருக்கிறது. பிரித்தல் அப்படிங்கிறதுல என்னது? பரிசுத்தம் இருக்கிறது. நீங்கள் ஒவ்வொரு ப்ராடக்டையும் நீங்கள் எடுத்து பார்த்துட்டீங்கன்னா, ஒருவேளை குரூட் ஆயில் அதை நிலத்திலிருந்து எடுக்கிறாங்க, அதிலிருந்து எடுத்து தான் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா பிரிக்கிறாங்க. அதுக்கடுத்து கேரோசின் எடுக்கிறாங்க, அடுத்துக்கடுத்து கேஸ் எடுக்கிறாங்க, அதுக்கடுத்து பெட்ரோல் எடுக்கிறாங்க, டீசல் எடுக்கிறாங்க. ஆமாம், ஒரு குரூட் ஆயில் ஒரே ஆயில் தான். அந்த ஆயிலிருந்து அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா தரம் பிரிக்கிறாங்க. என்ன பண்ணுறாங்க? தரம் பிரிக்கிறாங்க. தோன்றுகிற இடம் ஒன்று தான், ஆனால் அவர்களை பிரித்தெடுத்து 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 இந்த ஒயிட் பெட்ரோல்னு சொல்லுவாங்க, அதுதான். கெரோசினை வச்சு விமானம் என்ன பண்ண முடியாது, ஓட்ட முடியாது. இப்போ தேவன் என்ன பண்ணுறாருன்னா, ஒவ்வொரு இந்த நான் ஏலம் எஸ்டேட்டுக்கு போயிருக்கேன். நான் ஒரே செடியில் முளைக்கிற ஏலக்காய்கள் தான் அந்த ஏலம். அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா தரம் பிரிக்கிறாங்க. என்ன பண்ணுறாங்க, அந்த எஸ்டேட்டுக்கு போன பொழுது அங்கே இருக்க குடோனுக்கு எங்களை கூப்பிட்டு போனாங்க. அந்த இடத்துல 5 வகையாக பிரித்து குமிச்சு 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 இப்போ அங்கே காட்டினாங்க. இது ஃபஸ்ட் குவாலிட்டி, செகண்ட், தேர்டு, 4th, 5th வரைக்கும். நமக்கு வர்றது என்னதுன்னா 5th தான் வரும். உள்ளே பார்த்தீங்கன்னா அப்படியே 1, 2, 3 விதை தான் இருக்கும். மற்ற எல்லாமே நம்மளும் ஏலம்னு ஓட்டு வாங்கி பாயாசத்துக்கும் மற்ற வாசனை திரவியங்களாக நம்ம என்ன பண்ணுகிறோம்னா பயன்படுத்துகிறோம். இப்போ ஆண்டவர் வந்து நம்மளை என்ன பண்ணுறாருன்னா பிரித்தெடுத்திருக்கிறார். ஜாதியிலிருந்து, ஜனத்திலிருந்து பிரித்தெடுத்திருக்கிறார். நம்ம பிறக்கும்போதே கிறிஸ்தவர்களாக பிறந்தது இங்கே இருக்கிறதுல ரொம்ப குறைவான ஆட்கள். எங்கள் அப்பா அம்மா கிறிஸ்தவர்கள் அப்படி சொல்லிக் கொள்ளுகிற ஆட்கள் இங்கே நம்முடைய சபையில் இருக்கிற ஆட்கள். ஒருவேளை ஆர்சி இல்லை சிஎஸ்ஐ அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 4 தலைமுறை, எத்தனை தலைமுறை, ஒரு 4 தலைமுறை தான் அவங்க என்னவாக இருப்பாங்கன்னா கிறிஸ்தவர்களாக இருப்பாங்க. அதுக்கு முந்தி மூதாதையர்கள் பார்த்திங்கன்னா நம்ம இந்தியாவில் பிறந்ததுனால நம்முடைய பாரம்பரியம், நம்முடைய பழக்க வழக்கங்கள் இவைகளைத்தான் நம்ம என்ன பண்ணிகிட்டு இருப்போம்னா பின்பற்றி இருந்திருப்பாங்க. இப்போ எங்கள் அப்பா பார்த்திங்கன்னா இந்து தான். அவங்க குலதெய்வம் வந்து கற்பனசாமி. அதைத்தான் அருவாளை வச்சுக்கிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா ஆடுவாங்க. அப்போது ஆனால் எங்கள் பிள்ளைகள் வந்து என்னென்னா, நான் கிறிஸ்தவனாக மாறினதுனால எங்கள் பிள்ளைகள் அவங்க என்ன சொல்லுவாங்க, எங்கள் பெற்றோர் எப்பேற்பட்டவங்க, கிறிஸ்தவர்கள். இப்போ ஆண்டவர் என்ன பண்ணுறாருன்னா பிரித்தெடுக்கிறார். இன்னும் எங்கள் ஃபேமிலியில் எடுத்துட்டிங்கன்னா யாருமே என்னன்னா கிறிஸ்தவர்களாக என்ன பண்ணலாம் மாறலை, யாருமே கிறிஸ்தவர்களாக மாறலை. ஆனால் என்னுடைய மனைவி பேக்ரவுண்ட் எடுத்துட்டிங்கன்னா அவங்க எல்லாருமே அவங்களுடைய சொந்தம் யாருமே இந்துன்னே சொல்லக்கூடிய ஒரு ஆள் கிடையாது. ஏன்னா அவங்க 4 தலைமுறையாக என்னவாக இருக்காங்கன்னா எங்களுடைய மனைவி பேக்ரவுண்டு ஊழியக்காரராகவே இருக்கிறாங்க. இப்போ ஆண்டவர் இங்கே சொல்லும் பொழுது அவர் சொல்லுகிறார், நான் பூமியிலே சமாதானத்தை உண்டு பண்ண வந்தேன் என்று நினைக்கிறீர்களோ, சமாதானத்தை அல்ல, நான் என்ன பண்ணுகிறேன், பிரிவினையே உண்டாக்க வந்தேன் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். எப்படி எனில், இது முதல் ஒரே வீட்டில் என்ன பண்ணுவார்கள், 5 பேர் பிரிந்திருப்பார்கள். 2 பேருக்கு விரோதமாய் 3 பேரும், 3 பேருக்கு விரோதமாய் 2 பேரும் என்ன பண்ணுவாங்கன்னா பிரிந்திருப்பார்கள்.
இப்போ அவங்க கல்யாணம், இப்போ எங்கள் சித்தப்பா, எங்கள் சித்தப்பா பிள்ளைகள் இவங்களுக்கெல்லாம் கல்யாணத்துக்கு போகும்போது கல்யாணத்துக்கு போவோம். ஆனால் அந்த ஃபங்க்ஷனில் நம்மளால் என்ன பண்ண முடியாது, கலந்து கொள்ள முடியாது. நம்ம எங்கே இருப்போம்னா தூரத்தில் உட்காந்துருப்போம். நம்ம மற்றவங்க வந்து கேட்பான், என்னப்பா தூரத்தில் இருக்கிற? இல்லைங்க, இதுக்கு நமக்கு என்ன வராது, செட் ஆகாது, ஒத்து வராது. இப்போ இயல்பாகவே ஏன் நம்மை பிரிக்கிறார் அப்படின்னு சொன்னால், இந்த அதாவது உலகத்தில் அவன் என்ன சொல்கிறான்னா, உலகத்தோட ஒத்துப்போப்பா, உலகத்தோட என்ன பண்ணுவேன், ஒத்துப்போ, அதுதான் நல்லது. அதில் திருவள்ளுவர் வேற சொல்லிட்டார், உலகத்தோடு ஒட்டு ஒழுகாதார் பலகற்றும் கல்லார் அறிவிலாதார். ஆனால் நாம் அப்படி இல்லை. நாம் என்ன பண்ணுறோம்னா ஆண்டவருக்காக நாம் என்ன பண்ணுறோம், பிரிந்திருக்கிறோம். பிரிக்கிறார், ஆண்டவரே பிரிக்கிறார். எதற்காக பிரிக்கிறார் என்று சொன்னால், நம்மை பரிசுத்தப்படுத்தும்படியாய், அவருக்கு பிரியமுள்ள பிள்ளையாய் மாற்றும்படியாய், அவரை ஆராதிக்கும்படியாய், அவரை தொழுது கொள்ளும்படியாய் நாம் என்ன பண்ணுகிறோம்னா அவரை ஆராதிக்கிறோம். இப்போ ஒரு வலைதளங்களில் கூட ஒருத்தர் கேள்வி கேட்டார், இப்போ நீங்கள் கொடுக்குற சாப்பாடு, நீங்கள் கொடுக்குற ஏதாவது ஸ்வீட்டு, ஏதாவது கிறிஸ்மஸுக்கு இல்லை உங்கள் பண்டிகைகளுக்கு இந்த ஸ்வீட்டெல்லாம் கொடுக்கும் பொழுது நாங்கள் வாங்கி சாப்பிட்றோம். ஆனால் நாங்கள் பிரசாதம் சாப்பிட்டா நீங்கள் என்ன பண்ண மாட்டேங்கிறீங்க, வாங்க மாட்டேங்கிறீங்களே, என்ன விஷயம்? அப்போ உங்களுக்குள்ள என்ன மத வைராக்கியம் உங்களுக்குள்ளே இருக்குது, நாங்கள் கொடுக்குறத நீங்கள் சாப்பிட மாட்டேங்கிறீங்க. இப்போ அவங்க சொல்லி கொடுத்ததுன்னா, எங்கள் தேவன் எங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கிறார், விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்டதை என்ன பண்ணக்கூடாது, சாப்பிடக்கூடாது. சாதாரணமாக அவங்க என்ன சாப்பாடு கொடுத்தாலும் நம்ம என்ன பண்ணலாம், சாப்பிடலாம். அதனால தான் பவுல் எழுதும்போது, கடையிலே வாங்குகிற எந்த பொருளையும் நீ விசாரிக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா அவங்க அதை அந்த பூஜை பண்ணாமல் எந்த பொருளையும் அவங்க என்ன பண்ண மாட்டாங்க. காலையில் கடை திறக்கான்னா என்ன பண்ணுவான், முதல்ல ஊதுபத்தி கொளுத்தி அதெல்லாம் கடையெல்லாம் காட்டி, ஆமாம், அதை அந்த நேரத்தில் நம்ம என்ன பொருள் கேட்டாலும் தரமாட்டான். இருயா நான் என்ன பண்ணுறான். ஆனால் நம்ம ப்ரேயர் பண்ணும்போது குறுக்க வருவானுங்க, அது வேணும் இது வேணும்னு சொல்லுவானுங்க. நம்ம ஆட்களும் அட ப்ரேயர் பண்ணிட்டு இருக்கிறவன் இந்த நேரத்தில் இதெல்லாம் கொடுக்கக்கூடாது வைக்கக்கூடாதுன்னு நினைக்கிறது இல்லை. ஏன்னா அவங்க கோவிச்சுக்குவாங்க, அவங்கள பிரியப்படுத்துவோம் அப்படிங்கிறதுக்காக நம்ம ஆட்கள் என்னவான்னா ஆண்டவருக்கு முக்கியத்துவம் கொடுக்காம நாம் அந்த காரியத்தை செய்வோம். ஆண்டவர் என்ன பண்ணுகிறாருன்னா அவங்க பிரிக்கிறார். ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, பிரிக்கிறார். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 24வது வசனம். இது நிமித்தம் இப்போ குடும்பத்தில் ஆண்டவர் என்ன பண்ணுறாருன்னா பிரிக்கிறார். இந்த வசனம் ஆதியாகமம் 2:24, எபேசியர் 5:31, மத்தேயு 19:5-6, மார்க் 10:7-9. இந்த வசனங்களை நீங்கள் 5 இடத்துல இந்த வேத வசனம் ஒரே வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் ஏன் பிரிக்கிறார் அப்படின்னா சந்ததிகளை உருவாக்கும்படி. எதுக்காக ஆண்டவர் பிரிக்கிறாரு? நம்முடைய இந்திய கலாச்சாரம் ரொம்ப அருமையான கலாச்சாரம். என்னன்னா 30 பேர் இருந்தால் கூட 50 பேர் இருந்தால் கூட கூட்டு குடும்பம். என்னது? கூட்டு குடும்பம். அதை நம்முடைய இந்திய கலாச்சாரம் வரையறைக்கிறது. ஆனால் வேதாகமத்தில் என்ன சொல்லுதுன்னா, ஒருத்தனை கல்யாணம் பண்ணி வச்சிட்டா அவனை என்ன பண்ணிடு, தனியாக வச்சிரு. வேதம் சொல்லுகிறது பாருங்க. இப்போ நம்ம கலாச்சாரம் என்னென்னா, திருமணம் முடித்தா எங்கே போகணும், மாப்பிள்ளை வீட்டுக்கு போகணும். எங்கே போகணும்? ஆமாம், அதுதான் உனக்கு பெண்ணை அனுப்பி வைக்கும் போதே சொல்லுவாங்க, இது உனக்கு என்ன வீடு, பிறந்த வீடு. நீ போறியா, திருமணம் பண்ணி போறியா, அந்த வீடு என்ன வீடுன்னு சொன்னால் புகுந்த வீடு. அதுதான் உனக்கு நிரந்தரம், அதுதான் உன்னுடைய அட்ரஸ்ஸு. அதுக்கும் பிறகு அந்த பெண்கள் அவங்க வீட்டுக்கு போனால் கூட எங்கே போகிற அப்படின்னு கேட்டால் எங்கள் அம்மா வீட்டுக்கு போகிறேன். இது வரைக்கும் யார் வீடு, திருமணம் முடிக்க வரைக்கும் நீ எங்கே போகிறேன்னா என்ன சொல்லுவாங்க, என் வீட்டுக்கு போகிறேன் அப்படின்னு சொன்ன அதே ஆட்கள் இப்போ திருமணம் முடிஞ்ச உடனே இப்போ கணவன் மனைவியுமா அவங்க புறப்பட்டு போகும் பொழுது அவங்க சொல்கிறாங்க, எங்கே போகிறீங்கன்னா இது வரைக்கும் என் வீடுன்னு சொன்ன அந்த வீடு இப்போ என்ன வீடாகி போச்சு, எங்கள் அம்மா வீட்டுக்கு போயிட்டு வரேன். அப்போ ஆண்டவர் இந்த திட்டத்தை உலக தோற்றத்துக்கு முன்னே, அப்போ ஆதாமும் ஏவாளும் மட்டும்தான் இருந்தாங்க அந்த நாளில். ஆதாமுக்கு மாமியாரும் கிடையாது, மாமனாரும் கிடையாது. அதே மாதிரி ஏவாளுக்கும் மாமியாரும் கிடையாது, மாமனாரும் கிடையாது. ஆனால் அந்த நாளிலே ஆண்டவர் சொன்னார், மனுஷனை உண்டாக்கி ஆண்டவர் சொன்னார், மனுஷன் என்ன பண்ணான்னா தன் தாயும் தகப்பனை விட்டு பிரிந்து என்ன பண்ணுவான்,
மனைவியோட இசைந்திருப்பான். அவர்கள் இருவரும் எப்படி இருப்பார்கள்னா ஒரே மாம்சமாய் இருப்பார்கள். ஏன் இந்த ஒரே மாம்சம் அப்படின்னு சொல்றாருன்னா, தேவன் அங்க இருந்து பிரிச்சு, ஒரு குடும்பத்திலிருந்து பிரிச்சு, ஒரு ஆணை பிரிச்சு, ஒரு பெண்ணை பிரிச்சு கொண்டு வந்து தேவன் அவர்கள் மூலமாக ஒரு குடும்பத்தை கட்டி எழுப்புகிறார். அதனாலதான் ஆதாம்கிட்ட சொல்லும் பொழுது ஆண்டவர் சொன்னாரு, நீ பலுகி பெருகி பூமியை என்ன பண்ணா நிரப்பணும். அதனால வேதம் சொல்லுது, நான் ஒருவனை அல்லவோ படைத்தேன். யாரை படைச்சேன்? ஒருவனை அல்லவோ படைச்சேன். ஆகவே குடும்ப வாழ்க்கையில கணவன் மனைவி என்கிறதான உறவு ரொம்ப முக்கியமான உறவு. நிறைய பேர் தாய் தகப்பன் அப்படி சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க? தாய். எனக்கு தெய்வம் யாருன்னா நிறைய வண்டிகளில் கூட எழுதி போட்டிருப்பாங்க, என் தாய் தான் தெய்வம், என் தகப்பன் தான். ஆனால் வேதம் என்ன சொல்லுகிறதுனா, உன் தாயையும் தகப்பனையும் கனம் பண்ணு, அவங்களுக்கு செய்ய வேண்டிய உதவிகளை செய்ய. ஆனால் அவங்க என்ன கிடையாது? தெய்வம் கிடையாது. இந்த அன்பை தேவன் அந்த வெளிப்படுத்துவதற்காகத்தான் ஆண்டவர் என்ன பண்ணுகிறார்னா, இந்த ஒரு ஆணை தாய் தகப்பனிடத்திலிருந்து பிரித்து, ஒரு பெண்ணை தாய் தகப்பனிடத்திலிருந்து பிரித்து, அவர்களை தேவன் என்ன பண்றாருன்னா ஒரே மாம்சமாக்கி தேவன் என்ன பண்றாருன்னா ஒரு பெரிய சந்ததியை ஆண்டவர் எழுப்புகிறார். அதனாலதான் பவுல் எழுதும் போது எழுதுகிறார் 5:37 எபேசியர் 5, இந்த ரகசியம் 32 ரகசியம். ஆனா இந்த ரகசியத்தை புரிஞ்சுக்கிட்டா அதை போல ஒரு நல்ல ஒரு சந்தோஷமான வாழ்க்கை ஒண்ணுமே கிடையாது. அல்லேலூயா. அதனால குடும்ப வாழ்க்கை 1 கொரிந்தியர் புஸ்தகம் 7ஆம் அதிகாரத்துல இந்த குடும்ப வாழ்க்கை குறித்து பவுல் எழுதுகிறார் பாருங்க. 1 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரத்துக்கு உங்களுடைய கவனத்தை திருப்பி வைத்துக் கொள்ளுங்க. பாருங்க 15வது வசனம். 15. ஆமா. இப்ப ரட்சிக்கப்படாதற்கு முன்ன 2 பேர் கல்யாணம் பண்ணிட்டாங்க. இந்த கல்யாணம் பண்ணதுக்கு பிறகு ஒருவர் ரட்சிக்கப்படுகிறார், இன்னொன்று ரட்சிக்கப்படாமல் இருக்கிறார். கணவன் ரட்சிக்கப்படுகிறார், மனைவி ரட்சிக்கப்படாமல் இருக்கிறார்கள். மனைவி ரட்சிக்கப்படுகிறார், ரட்சிக்கப்படாமல் இருக்கிறார். இந்த சூழ்நிலையில இப்ப பவுலை பொறுத்த அளவுக்கு 2 காரியங்களை வேத பண்டிதர்கள் கருத்து ஒரு கருத்து சொல்லும் போது சொல்றாரு, அவர் திருமணமே ஆகாதவர் அப்படின்னு சொல்லுகிற ஒரு கருத்து முன்வைக்கப்படுகிறது. இன்னொரு கருத்து என்ன சொல்லப்படுகிறதுன்னு சொன்னால், அவர் திருமணமாகி, ஏன்னா அவர் சனகரிப் சங்கத்தில் இருந்தார், ஒரு திருமணம் ஆனவருக்கு தான் அந்த சங்கத்தில் உரிமை இருக்கிறது. அதனால அவர் திருமணம் பண்ணி அவர் அந்த சங்கத்தில் இருக்கும் பொழுது அவர் எங்கே போனார் அப்படின்னா, தமஸ்குவுக்கு கிறிஸ்தவர்களை ஒடுக்கும்படி அவர் புறப்பட்டு போனார். அந்த புறப்பட்டு போகும் பொழுது அங்கே ரட்சிக்கப்பட்டுட்டார். அதனால அவருடைய மனைவி சொன்னாங்களாம், இப்படி பைபிள் இல்லை, அது யூதனா திரும்பி வந்தா வா, யூதனா திரும்பி வந்தா வா, இல்லைன்னா என்ன பண்ணு, கிறிஸ்தவனா வந்தா என்னட்ட வராத அப்படின்னு அவருடைய அதனால இங்கே எழுதும் போது எழுதுகிறார், ஆகிலும் அவிசுவாசி பிரிந்து போனால் பிரிந்து போகட்டும், இப்படிப்பட்ட விஷயத்தில் சகோதரனாவது சகோதரியாவது அடிமைப்பட்டவர்கள் அல்ல, சமாதானமா இருக்கும்படிக்கு தேவன் நம்மை என்ன பண்ணிக்கிறார்னா அழைத்து. குடும்ப வாழ்க்கை எதற்கு அப்படின்னா, அது ஒரு குட்டி பரலோகம், அங்க ஒரு சமாதானம் உள்ள. அதனாலதான் நம்முடைய வேதம் சொல்லுகிறது, ரட்சிக்கப்பட்ட ஒருவன் ஒரு ரட்சிக்கப்பட்ட ஒரு மனைவியை திருமணம் பண்ணணும், இல்லை ரட்சிக்கப்பட்ட ஒரு பெண் யாரை திருமணம் பண்ணணும்னா யாரை திருமணம் பண்ணணும், அது வேதாகமத்தில் மிக தெளிவாக இருக்கிறது. அப்படி இருக்கும் பொழுதுதான் அங்கே வேதம் சொல்லுகிறது பாருங்க. 1 கொரிந்தியர் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 2 கொரிந்தியர் 6:14 இருந்து பாருங்க. அந்நிய நுகத்தில் அவிசுவாசிகளுடன் பிணைக்கப்படாதிருப்பீர்களாக, நீதிக்கும் அநீதிக்கும் சம்பந்தம் ஏது, ஒளிக்கும் இருளுக்கும் ஐக்கியம் ஏது,
கிறிஸ்துவுக்கும் பேலியாளுக்கும் உசைவேது, அவிவிசுவாசியுடனே விசுவாசிக்கு என்னது பங்கேது, தேவனுடைய ஆலயத்துக்கும் விக்கிரகங்களுக்கும் சம்மந்தம் ஏது, நான் அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணி அவர்களுக்குள்ளே உலாவி அவர்கள் தேவனாயிருப்பேன் என்று நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாயிருக்கிறீர்கள். அடுத்து சொல்றார் பாரு, ஆனபடியினால் அவர்கள் நடுவில் இருந்து நீங்கள் புறப்பட்டு பிரிந்து போய் என்ன பண்ணாதீர்கள், அசுத்தமானதை நீங்கள் என்ன பண்ணாதீர்கள், தொடாதிருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்பொழுது நான் உங்களை ஏற்றுக்கொண்டு உங்களுக்கு நான் என்னவா இருப்பேன்னா பிதாவா இருப்பேன், நீங்கள் எனக்கு குமாரரும் எனக்கு குமாரத்திகளுமாய் இருப்பீர்கள். அப்போ குடும்ப வாழ்க்கை எதற்காக நாம், அதனாலதான் ஆண்டவர் சொல்லுது மனுஷன் தனிமையாக இருப்பது நல்லதல்ல. அதனால ஆண்டவர் நல்லதல்ல அப்படின்னு சொல்லி யோசித்து தான் ஆண்டவர் என்ன பண்ணார்னா ஏவாளை உண்டாக்குனார். அப்போ ஆதாம்கிட்ட ஏண்டா அந்த பழத்தை சாப்பிட்டேன்னா அவன் சொல்றான், நீ கொடுத்த ஏவாள். ஏவாள்கிட்ட போய் கேட்குறான், நீ என்னதுன்னா பாம்பு என்னைய வஞ்சித்தது. ஆனால் பாம்புகிட்ட போய் ஆண்டவர் கேள்வி கேட்கவே இல்லை, நீ இதை செய்தபடியினால் நீ சபிக்கப்பட்டு இருப்பாய். ஏன்னா அவன் அதுக்காகவே உண்டாக்கப்பட்டான், அவன்கிட்ட போய் கேள்வி கேட்க வேண்டிய. ஆனால் இவங்க ரெண்டு பேர்த்துக்கு பிரமாணம் இருக்கிறது. அப்போ அவன் சொல்லியிருப்பான், நான் தனிமையாகவே இருந்திருக்கலாம் ஆண்டவரை, நல்லா பரிசுத்தமாக இருந்திருப்பேன், நீ உண்டாக்கின என்னது ஏவாள். அப்போ நம்முடைய குடும்ப வாழ்க்கையில் ஆண்டவர் எதற்காக ஆண்டவர் ஏற்படுத்தினார் என்று சொன்னால் பரிசுத்தமான பிள்ளைகளை பெற்றெடுக்கும்படியாய், பரிசுத்த சந்ததியை உருவாக்கும்படியாய் ஆண்டவர் நமக்கு என்னத்தை கொடுத்துருக்காருன்னா, நம்மிலிருந்து சந்ததி சந்ததியாக பிரிஞ்சு போகணும். சந்ததி சந்ததியாக என்ன பண்ணணும், பிரியணும் சந்ததி. ஆமாம், அதுக்காகத்தான் ஆண்டவர் நம்மளை உண்டாக்கி வைத்திருக்கிறார். ஆகவே ஒரு குடும்பத்தில் ஆண்டவர் ஒரு குடும்பத்துக்குள்ள உள்ளே வந்தார்னா கண்டிப்பாக என்ன இருக்கும்னு சொன்னால் பிரிவினை இருக்கும். இந்த பிரிவினையை தான் என்ன பண்ணுறாருன்னா பிரிந்த ஆட்களை எல்லாம் கொண்டு வந்து, நான் அடுத்த அந்த காரியத்துக்கு நான் கொண்டு வரேன். ஆண்டவர் என்ன பண்ணுறாருன்னா சபையாக இணைக்கிறார். எப்படி இணைக்கிறாரு? இப்போ நம்ம எல்லாரும் குடும்பமாக இருக்கும் பொழுது நோவாமுடைய குடும்பத்துக்குள்ள எல்லா அந்த 3 குடும்பமாக இருந்தாங்க. என்ன பண்ணாங்க? 4 குடும்பம், நோவா மிஸ்ஸஸ், சேம், காம். 3 பேரும் எப்படி இருந்தாங்கன்னா மனைவி கணவன் சந்ததியை உருவாக்குவதற்காக தேவன் அவர்களை இணைத்து உருவாக்கினார். சரி, இன்னொரு பிரிந்த காரியத்தை குறித்து நான் பார்க்க ஆதியாகமத்தின் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 9வது வசனம். இங்க பாருங்க, ஆபிரகாம், தேராகு, ஆபிரகாம், லோத்து இவங்க எல்லாமே கல்தேய தேசத்தை விட்டு அவங்க புறப்பட்டு வந்தாங்க. ஒரு காலகட்டத்தில் வரும்போது தேராகு மரித்து போய் விடுகிறார். புறப்பட்டு வந்த அவங்க ஒரு ஸ்டேஜ் வந்தோடனே தேராகு என்ன பண்ணுறாருன்னா மரிச்சிட்டார். இப்போ ஆபிரகாம் மனைவி சாராள், லோத்து, இவங்க மட்டும் லோத்தனுடைய மனைவி கூட வந்திருக்கலாம், அவங்க எல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா புறப்பட்டு வருகிறார்கள். இப்போ 13ஆம் அதிகாரத்துக்கு வரும் பொழுது ஆபிரகாம் வந்து வேதம் சொல்லுகிறது பெரிய மிருக ஜீவன்கள், வெள்ளி பொண்ணு, பெரிய பணக்காரனாகனா. எப்போவுமே இந்த பிரச்சனை எங்கே வரும்னா பணத்தில் தான் வரும், நிலத்தில் வரும், சொத்தில் வரும். அண்ணன் தம்பியெல்லாம் சின்ன வயசில் எல்லாம் ஒன்றா அடிச்சுக்கிட்டும் குடிச்சுக்கிட்டும் எல்லாம் ஒன்றா வளர்ந்தவங்க தான். ஆனால் எப்போ ஒரு கல்யாணத்தை பண்ணி ஒரு வீட்டுக்குள்ளே நிறைய குடும்பங்களில் பார்த்தீங்கன்னா அக்கா தங்கச்சிக்கு ரொம்ப ஒத்துமையாக இருப்பாங்க. ஆமாம், ஆனால் அண்ணன் தம்பிக்கு ஒத்துமையாகவே ரொம்ப ரேர். அப்படி ஒத்துமையாக இருக்கிறவங்களுக்கு கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஏன்னா பிரமாணத்தை மீறி நடக்கிறவர்கள் அவங்க சொல்கிறது என்னென்னா சில குடும்பங்களில் அண்ணன் தம்பி அப்படி இருப்பாங்கன்னா ஒற்றுமையாக இருப்பாங்க. இப்போ இந்த லோத்து அவங்க பணம் அவங்களுக்குள்ளே வந்த உடனே அவங்க யாருக்கு பிரச்சனை வருதுன்னா இந்த மேய்ப்பனுடைய இந்த யாருக்கு அவங்களுக்கு தான் பிரச்சனை வருது, பெருகி போனதுனால. உடனே அவங்களுக்குள்ள தகராறு வர்றதுனால ஆபிரகாம் ஈஸியாக சால்வ் பண்ணுறாரு. எப்பா, நாம் ஒன்றா இருக்கிறது சரியில்லை, நம்ம 2 பேரும் என்ன பண்ணலாம், பிரிஞ்சிடலாம். நீ வடக்க போனால் அதை தெற்க போகிறேன், நான் கிழக்க போனால் மேற்க போகிறேன்.
ஆமாம், ஏன்னா அன்னைக்கு பரந்த நீள்பரப்பு இருந்துச்சு, நிலப்பரப்பு இருந்துச்சு. அதனால் நீ எங்கே போனாலும் நீ போய்க்க அப்படின்னு சொன்னப்போ இந்த லோத் என்ன பண்ணான்னா சோதோம் கொமோரா பட்டணத்தை பார்க்கும் பொழுது கர்த்தருடைய தோட்டத்தை போல இருந்துச்சா. எப்படி இருந்துச்சு? கர்த்தருடைய தோட்டத்தை போல இருந்துச்சா. பார்த்தோன்னே நல்லா பச்சையாக இருக்குது, பசுமையாக இருக்குது. இந்த ஆடுகள்லேயே 2 வகையான ஆடுகள் இருக்குது. ஒன்று வெள்ளாடு, இன்னொரு செம்மறி ஆடு. இந்த செம்மறி ஆட்டை பார்த்தீங்கன்னா அங்கேயே மேய்ஞ்சிக்கிட்டு தான் இருக்கும். மெய்ப்பன் குரல் கொடுக்காத வரைக்கும் அது அங்கே அங்கே என்ன பண்ணாது, போகாது. ஆனால் இந்த வெள்ளாடு இருக்குது பாருங்க, அது இந்த வேலியில் மேய்ஞ்சிட்டு இருக்கும். இதை பார்த்த உடனே அங்கே ஒரு பச்சை தெரிஞ்சுன்னா இங்கிருந்து அங்கே ஓடும், இங்கிருந்து இந்த கடையிலேருந்து அந்த ஆடு அங்கே, எனக்கு அங்கே தெரியும், அங்கே தெரியும். கடைசிக்கு இந்த அடியும் உதையும் வாங்கிறது யாருன்னா வெள்ளாடு தான். நீங்கள் அங்கே கூட ஆண்டவர் ஆடுகளுடைய ஓமையை குறித்து சொல்லும் பொழுது ஆண்டவர் சொல்கிறாரு செம்மறி ஆடுகள். எனக்கு சின்ன வயசில் அது பிடிக்காது. ஏன்னா நமக்கெல்லாம் என்ன ஆடு தான் பிடிக்கும்னா வெள்ளாட்டுக்கறி. ஆமாம் சொல்லுவாங்க, வெள்ளாட்டுக்கறி வாங்கிட்டு வாங்க, நமக்கு பிடிக்கிற ஆடு வெள்ளாடு தான். ஏன்னா செம்மறி ஆடு செம்மறி ஆடு கட்டி வேண்டாம், செம்மறி ஆடு பிடிக்காது நமக்கு. ஆனால் வேதத்தில் அது புரியல, சின்ன வயசில் புரியல. ஏன் ஆண்டவர் இந்த செம்மறி ஆட்டை மேன்மையாக பேசுகிறாரு, இந்த வெள்ளாட்டை மேன்மை குறையாக பேசுகிறாரு அப்படின்னு சொல்லி பார்த்த பொழுது அப்போ தான் நம்ம தெரியுது, செம்மறி ஆடு மெய்ப்பனுக்கு கையின் கீழ் அடங்கி இருக்கும். என்ன ஒன்றா அடங்கி இருக்கு. 100 ஆடுனாலும் அது அப்படியே மேயும். ஆனால் வெள்ளாட்டை 10 ஆட்டை மேய்க்க முடியாது. அது இங்கிருந்து இங்கே ஓடும், அங்கிருந்து இங்கே ஓடும், பச்சது. அந்த மாதிரி தான் யார் போனான்னா இந்த லோத்து போனான். ஆனால் அங்கே போன இடத்துல வேதம், அங்கே பாவம் நிறைந்த இடம், அந்த இடத்துல ஓரினை சேர்க்கையாளர்கள் இருந்தாங்க. அதனால் தேவன் அங்கே அக்னியும் கந்தகத்தையும் போட்டு அந்த பட்டணத்தையும் என்ன பண்ணிட்டார், அழிச்சு போட்டார். இன்றைக்கும் சோதோம் கொமோரா பட்டணம் போல இன்றைக்கு பாவம் பெருகி கொண்டு இருக்கிறது. எப்போ இந்த பூமியானது அக்னிக்கு ஒரு முறை தண்ணினால் ஆண்டவர் இந்த பூமியை அழிச்சாரு. இனி இந்த பூமியானது எதற்காக ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் அக்னிக்கு இரையாக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே அதில் தப்பித்து கொள்ளக்கூடிய யாருன்னா கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் தான் அதை தப்பித்து கொள்ளக்கூட. ஆகவே கர்த்தருடைய பிள்ளைகள் மிகுந்த ஜாக்கிரதை உள்ள தேவனுடைய பிள்ளைகளாக இருக்க வேண்டும். என்னவா இருக்கக்கூடாதுன்னா வெள்ளாடா ஆடு தான். நம்ம எல்லாரும் ஒரு காலத்தில் மிருகமாக இருந்தோம். என்னவா இருந்தோம்? சிங்கமாக இருந்தோம், புலியாக இருந்தோம், கரடியாக இருந்தோம், நாயாக கூட இருந்தோம். இன்றைக்கி நிறைய பேர் நாய் வளர்த்துட்டு இருக்காங்க. ஆனால் வேதம் என்ன சொல்கிறா, நாய்களுக்கு என்ன பண்ணுங்க, எச்சரிக்கையாயிருங்க. ஆனால் ஜனங்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, கிறிஸ்தவர்களே பெரிய பெரிய ரெவரண்ட் டாக்டர்லாம் வீட்டில் ஒரு பெரிய நாய்களை வச்சுருக்காங்க. வேதம் என்ன சொல்லுதுன்னா, நாய்களுக்கு எச்சரிக்கையாயிருங்க. அது எச்சரிப்பின் சத்தம். ஆகவே கர்த்தருடைய பிள்ளைகள் நீங்கள் யாருக்கு இப்போ அங்கே 2-3 பேர் வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன். நான் இங்கே நான் சொல்கிறேன், என்ன வைக்காதீங்க, நாய் வளர்க்காதீங்க. வேதத்தின் அடிப்படையில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். நான் ஆடு வளங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆடு வளர்த்தீங்கன்னா ஒரு 6 மாதத்தில் ஒரு 6 குட்டி வந்துச்சுன்னா நீங்கள் பணக்காரராகிடுவீங்க. கர்த்தர் நல்லவர். இது ஆதியாகமத்து புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 10வது வசனம். பாருங்க, ஏதேன் தோட்டத்திலிருந்து ஒரு பெரிய நதி ஓடி வந்தது. இந்த நதி ஓடி வந்த பொழுது அந்த நதி, பெரிய நதி என்ன பண்ணுச்சுன்னா 4ஆக பிரிந்தது. பெரிய நதி, ஒரு பெரிய நதி தான் ஏதேன் தோட்டத்திலிருந்து. அந்த ஏதேன் தோட்டத்தை செழிப்பு உண்டாக்குவதற்காக ஆண்டவர் என்ன பண்ணினார்னா, பெரிய நதியை, தோட்டத்திற்கு தண்ணீர் பாயும்படி ஏதேனிலிருந்து ஒரு நதி ஓடி அது என்ன பண்ணுச்சுன்னா பிரிந்தது. ஒரு நதியாக இருக்கும் வரைக்கும் அந்த நதியினால எந்த பிரயோஜனம் கிடையாது. அதனால அந்த நதி என்னவா பிரிஞ்சுன்னா 4ஆ பிரிஞ்சிச்சு. அந்த நதி என்னவா பிரிஞ்சிச்சு? 4ஆ பிரிஞ்சிச்சு. அந்த முதலாம் ஆற்றுக்கு பேர் என்ன அப்படின்னு சொன்னா பைசோன். என்னது? பைசோன். 2ஆம் ஆற்றுக்கு பேர் என்னன்னு சொன்னா கீஹோன். என்னது? கீஹோன். 3ஆம் ஆற்றுக்கு பேர் என்னன்னா இதக்கேல். 4ஆம் ஆற்றுக்கு பேர் என்னன்னா ஐப்ராத். இப்போ தேசத்தை செழிப்பு உண்டாக்கும்படி இந்த ஒரே ஆறு தான் 4 ஆறுகளாக பிரிந்தது. இந்த 4 என்று சொன்னால்
ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து 4 விதமான தன்மையுடையவர்கள். அதனால தான் இயேசு கிறிஸ்துவனுடைய அவரை குறித்ததான சுவிசேஷம் 4 சுவிசேஷமாக எழுதப்பட்டிருக்கிறது. ஒன்று மத்தேயு, இன்னொன்று மார்க்கு, இன்னொன்று லூக்கு, இன்னொன்று யோவான். இந்த மத்தேயு இயேசுவை ராஜாவாக எழுதுகிறான். என்ன எழுதுறான்? ஒரே இயேசு தான். இயேசுவனுடைய 4 தன்மைகளை குறித்து 4 சுவிசேஷகன் இந்த இயேசுவை குறித்து எழுதுகிறான். யூதருக்கு ராஜாவாய் பிறந்திருக்கிறவர் எங்கே அப்படின்னு சொல்லி அவன் கேட்டு எழுதுறான். மார்க் எழுதுற அவன் எப்படி எழுதுறான்? இயேசுவை ஒரு சேவகனாக அவர் எழுத்தும் பொழுது பிறப்பை குறித்து அவன் எழுதவே இல்லை. மார்க்கு எதை குறித்து தான் எழுதுறான்? அவருடைய ஊழியத்தை குறித்து எழுதுறான். என்ன எழுதுறான்? ஊழியம், நேர ஊழியம்தான். அவரை ஒரு சேவகனாக, ஒரு ஊழியக்காரனாக எழுதுகிறார். இங்கே அடுத்து லூக்கா எழுதும் போது அவர் எழுதுறாருன்னா சரித்திரம் எழுதுறார். அவரை எப்படி காட்டுறாருன்னா ஒரு மனிதனாக காட்டுகிறார். அவர் இயேசு யாருன்னா முழுசுமா, அது கொல்கதாவில் தான், கல்வாரி சிலுவையில் அவர் முற்றிலுமாய் அடிக்கப்படுகிறவராய் அவரை காட்டுகிறான் லூக்கா. சரித்திரம், அவர் மனுஷன். அவருடைய மரணத்தை குறித்து தான் 4 சுவிசேஷம் எழுதுறாங்க. பிறப்பை குறித்து 2 பேர் தான் எழுதுறாங்க. ஒருத்தன் மத்தேயு, இன்னொருத்தன் லூக்கா. யோவான் எப்படி எழுதும்போது அவர் எழுதுகிறார், அவர் தெய்வம். அவர் யாரு? ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்து, அந்த வார்த்தை சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று, உண்டானதொன்றும் அவராலே அல்லாமல் என்ன பண்ணல, உண்டாக்கவில்லை. இதே மாதிரி தான் ஏதேன் தோட்டத்திலிருந்து ஒரு 4 நதி பிரியுது. 4 நதி. இந்த 4 நதியை குறித்து வேதம் சொல்லுகிறது பாருங்க. ஒன்று, அதுக்கு பேர் என்னன்னா பைசோன். என்னது இந்த பைசோன் அப்படின்னா என்ன அர்த்தம்னா விசுவாசம் அப்படின்னு அர்த்தம். என்ன அர்த்தம்? முதலாவது ஆண்டவருக்குள்ள வரும் பொழுது என்ன வேணும்னா, என்ன வேணும்? விசுவாசம் வேணும். அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படிக்கு. அவர் மேலே விசுவாசம் இல்லை அப்படின்னா, நான் ஒருவேளை கிறிஸ்துவ பேர் இருந்தால் கூட அவர் மேலே விசுவாசம் வைக்கலைன்னா தேவனுடைய பிள்ளை ஆக முடியாது. அதனால அங்கே வேதம் சொல்லுகிற முதலாம் ஆற்றுக்கு பைசோன் என்று பெயர். அது ஆவிலா தேசம் முழுவதும் சுற்றி ஓடும். அவ்விடத்தில் என்ன வரும்னா பொன் விளையும். அந்த தேசத்தின் பொன் நல்லது. அல்லது அவ்விடத்தில் பிதோலாகவும் கோமேதக கல்லும் உண்டு. அப்போ இந்த விசுவாசத்தை குறித்து சொல்லும் பொழுது வேதம் சொல்லுகிறது, இந்த தங்கம் அக்னியினாலே, பொன் என்ன பண்ணும்? அக்னியினாலே சோதிக்கப்படும். அப்போ நம்முடைய விசுவாசம் ஒவ்வொரு ஸ்டெப்லையும் என்ன பண்ணும்னா சோதிக்கப்படும். ஒவ்வொரு ஸ்டெப்லையும் சோதிக்கப்படும். அடுத்த ஆற்றுக்கு பார்த்தீங்கன்னா கீகோன். என்னது? கீகோன். இந்த கீகோன் அப்படின்னு சொன்னா உங்களுக்கு வசனத்தினுடைய வெளிப்பாடு இருக்கிற தேவனுடைய பிள்ளைகளா இருக்க வேண்டும். கீகோன். அடுத்த ஆற்றுக்கு பேர் என்ன? இதக்கேல். தரிசனம். என்னது? தரிசனம். நம்ம விசுவாசம், சிலருக்கு ஆண்டவர் தரிசனம் கொடுப்பார், வெளிப்பாடு கொடுப்பார். ஆமா, அல்லேலூயா. இந்த ஐப்ராத் அப்படின்னு சொன்னா என்னன்னா நம்முடைய மரணத்தை, அதாவது யோர்தான் எப்படியோ அதே மாதிரி மரணத்தை குறிக்கிறது. ஆகவே நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் நாம் ஒவ்வொரு நாளும் ஆவிக்குரிய வரங்களையும் ஆவிக்குரிய வல்லமைகளையும் பெற்றுக்கொள்ளுகிற, ஏதோ ஆரம்ப காலத்தில் பெற்றுக்கொண்ட அந்த விசுவாசத்திலேயே வண்டி ஓட்டிடக்கூடாது. இன்னும் வரங்கள் வல்லமைகளை தேவன் என்ன பண்ணுகிறாரோ ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறாரு. அவைகளை நாம் பெற்றுக்கொள்ளுகிற ஒரு தேவனுடைய பிள்ளைகளாக நாம் இருக்க வேண்டும். நீதிமொழிகளின் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 1வது வசனம். இங்கே வேதம் நீதிமொழிகள் சொல்லுங்க பாருங்க. பிரிந்து போகிறவன் எப்படி போகிறான்னா தன்னுடைய இச்சையின்படி. தன்னுடைய இச்சை, வேத கடைசி நாட்களிலே வேதம் சொல்லுகிறது, தன்னுடைய இச்சைக்கேற்ற போதகர்களை அவர்கள் தெரிந்து கொள்வார்கள். தன்னுடைய விருப்பத்துக்கான பிரசங்கத்தை அவங்க பண்ணணும். அப்படி பண்ணலை அப்படின்னா இந்த சபை சரியில்லை, இந்த சபை பிடிக்கல, நாம் இந்த இடத்த விட்டு நம்ம என்ன பண்ணிடலாம், போயிடலாம்
அப்படின்னு சொல்லி அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா பிரிந்து போயிடுவாங்க. அதான் சில ஆட்கள் ஒரு இடத்துல என்ன பண்ண மாட்டாங்கன்னா உட்கார மாட்டாங்க. ஒரு இடத்துல உட்கார மாட்டாங்க. அங்கே கற்றுக்கொள்ளணும், அங்கே ஆண்டவருக்கு மகிமையாக வாழணும். ஐயோ இதில் 10 வருஷம் இருந்துட்டேங்க, இங்கே இந்த இடத்துல 15 வருஷம் இருந்துட்டேங்க, அப்போ இனி அடுத்த ஸ்டெப்பு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லுகிற ஆட்களாக அவர்கள் இருப்பார்கள். ஆனால் வேதம் சொல்லுகிறது பாருங்க, பிரிந்து போகிறவன் என்ன பண்ணுகிறான்? தன் இச்சையின்படி. இந்த பிரிந்து போதல் ரெண்டு, ஒன்று அவர்கள் 3 ஸ்டெப்பு. ஒன்று ஆண்டவரே சில இடங்களில் பிரிப்பார், ஆண்டவரே என்ன பண்ணுவார்? பிரிப்பார். செகண்ட் என்ன? சாத்தான் பிரிப்பான். என்ன பண்ணுவான்? சாத்தான் பிரிப்பான். மூணாவது என்ன பண்ணுவான்? அவருடைய இச்சையின்படி பிரிந்து போவார்கள், தங்களுடைய விருப்பத்துக்கு ஏற்ற. இங்கே அப்பேற்பட்ட ஆட்களை குறித்து தான் இங்கே வேதம் சொல்லுகிறது. 1 யோவானுடைய புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 19வது வசனம். நம்முடையவர்களா இருந்தார்களானால் நம்முடனே அவர்கள் என்ன பண்ணுவார்னா இருப்பார்கள். அப்ப அங்கே நீதிமொழிகள் அவர் எழுதும்போது சொல்லுகிறார், பிரிந்து போகிறவன் என்ன பண்றான்னா தன்னுடைய இச்சையின்படி என்ன பண்றான்? பிரிந்து போகிறான். இங்கே இவர் எழுதும்போது எழுதுறார் பாருங்க 2 அவர்கள் நம்மை விட்டு என்ன பண்ணார்னா பிரிந்து போனார்கள், ஆகிலும் அவர்கள் நம்முடையவர்களா இருக்கவில்லை, நம்முடையவர்களா இருந்தார்களானால் நம்முடனே நிலைத்திருப்பார்களே. எல்லாரும் நம்முடையவர்கள் அல்ல என்று வெளியாகும்படிக்கே என்ன பண்ணினார்கள்னா பிரிந்து போனார். இந்த பிரிவு பவுல் எழுதும்போது எழுதுகிறார், நீங்கள் உத்தமர்கள் இன்னார் என்று விளங்கும்படிக்கு உங்களுக்குள்ள பிரிவினை தேவைதான். பிரிவினை என்னது? தேவைதான். இப்போ நம்ம பல டினாமினேஷன் இருக்கிறது. கிறிஸ்தவம் அப்படின்னு சொல்லுகிறதுல பல டினாமினேஷன் இருக்குது. ஒருவேளை ஆர்சின்னு சொல்கிறாங்க, ஒருவேளை சிஎஸ்ஐ சொல்கிறாங்க, மார்னாதா சொல்கிறாங்க, இன்னும் பலவிதமான சபை. அவங்க வெளியே இருக்கிற ஆட்கள் கேட்குறாங்க, ஏப்பா நீங்கள் கிறிஸ்டின் தானே, ஏன் இவ்வளவு உங்களுக்கு பிரிவினை இருக்கிறது அப்படின்னு சொல்லி அவங்க கேள்வி கேட்குறாங்க. ஆனால் வேதம் என்ன சொல்லுகிறதுன்னு சொன்னால், உங்களுக்குள்ளே பிரிவினை அவசியம்தான். உங்களுக்குள்ளே என்னது? பிரிவினை அவசியம்தான். ஏன் என்று சொன்னால், நீங்கள் உத்தமர் இன்னார் என்று விளங்கும்படி உங்களுக்குள்ளே என்ன வேணும்னா பிரிவினை என்னது கண்டிப்பாக வேணும். அல்லேலூயா. பாருங்க 1 கொரிந்தியர் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 17வது வசனம் பாருங்க. உங்களை புகழாமல் இதை குறித்து உங்களுக்கு கட்டளை கொடுக்கிறேன், நீங்கள் கூடி வருதல் நன்மைக்கு எதுவாக இராமல் தீமைக்கு எதுவாகவே இருக்கிறதே. முதலாவது நீங்கள் சபையிலே கூடி வந்திருக்கும் போது உங்களில் என்ன உண்டு? பிரிவினை உண்டென்று கேள்விப்படுகிறேன். அதில் சிலவற்றை நான் என்ன பண்ணுகிறேன்? நம்புகிறேன். அடுத்து, உங்களில் உத்தமர்கள் இன்னார் என்று வெளியாகும்படிக்கே மார்க்க வேதங்களும் உங்களுக்குள்ளே உண்டாயிருக்க வேண்டியதே. பாருங்க, பவுல் மிக தெளிவாக எழுதுறாரு. இந்த கொரிந்து சபைக்குள்ள பல பிரிவினைகள் இருந்துச்சு. அவர் சொல்றாரு, நீங்க எப்படி இருக்கீங்கன்னா, நாங்கள் பவுலை சேர்ந்தவன் என்றும் 1 3 அதிகாரத்தை நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா அவர் எழுதுறாரு, உங்க சபையில வரங்கள் இருக்குது, வல்லமை இருக்குது, எல்லாம் இருக்குது. அந்நிய பாஷை பேச சொன்னா அவ்வளவு பேசுறீங்க. ஆமா, நீங்கள் பரிசுத்தமாக்கப்பட்டவர்களும் பரிசுத்தவான்களாகும்படி அழைக்கப்பட்டவர்களும் அப்படின்னு கொரிந்து சபையை குறித்து எழுதிட்டு அவர் என்ன சொல்றாருன்னா, உங்களுக்குள்ள நீங்க என்னன்னா ஆவிக்குரிய என்னவா இருக்கிறீங்க? குழந்தைகளா இருக்கு. 3ஆம் அதிகாரத்தில் எழுதும்போது அவர் எழுதுறாரு, நீங்க யாரா இருக்கீங்கன்னா குழந்தைகள். இந்த குழந்தைகள் இருக்கிறதுனால அவர் அதுக்கடுத்து எழுதும்போது எழுதுறாரு, நீங்க ஏன் குழந்தைகளா இருக்கீங்கன்னா உங்களுக்குள்ள மாம்சம் கிரியை செய்து, உங்களுக்குள்ள என்ன செய்யுது? மாம்சம் கிரியை செய்து. நான் பவுலை சேர்ந்தவன் ஒரு கூட்டத்தார், நாங்கள் கேபாவை சேர்ந்தவன் ஒரு கூட்டத்தார், நான் அப்பல்லோவை சேர்ந்தவன் சொல்லி ஒரு கூட்டத்தார் அப்படின்னு சொல்லி ஒரு குழுக்களாக அவங்க என்ன பண்ணாங்கன்னா பிரிஞ்சிருந்தாங்க. அதனால பவுல் எழுதும்போது,
நீங்க கிறிஸ்து பிறந்திருக்காரா? கிறிஸ்து அவருக்கு பிரிவினையே இல்லை. கிறிஸ்துவுக்கு என்ன இல்லை? பிரிவினையே இல்லை. ஆனால் நீங்கள் ஏன் பிரிந்திருக்கிறீர்கள்? இப்போ ஒவ்வொருவருக்குள்ளும் ஒரு சத்தியம் இருக்கிறது. இப்போ நம்முடைய ஆர்சி மக்களை பொறுத்தளவுக்கு அவங்க என்ன சொல்றாங்கன்னா, மாதாவை தெய்வமாக கும்பிடுறாங்க, புனிதர்களை அவர்கள் வழிபடுகிறார்கள். அதனால நம்முடைய வேதம் மிக தெளிவாக சொல்லுகிறது, அவர்கள் என்னன்னா விக்கிரக ஆராதனை. அவர்கள் என்னது? விக்கிரக ஆராதனை. அதிலிருந்து பிரிஞ்சது தான் மார்ட்டின் லூதர் அப்படிங்கிறவரு. ஆமாம், விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். ஆபகுக்கு 2:4. ஆமாம், அந்த வசனம் 4 இடத்துல இருக்குது. ஆமாம், ரோமர் 1:17, எபிரேயர்ல இருக்குது அந்த வசனம். விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். அந்த சத்தத்தை கேட்டு அவர் என்ன பண்ண? ப்ராட்டஸ்டன்ட். இப்போ அந்த குரூப் என்ன குரூப்னா லுத்தரன் அப்படின்னு சொல்லி ஒரு குரூப்பாக இருக்கிறாங்க, அந்த லுத்தரன் சபை. ஆமாம், அதிலிருந்து அவர்கள் வந்தாங்கன்னா மெத்தடிஸ்ட் சபைன்னு ஒன்று இருந்துச்சு. என்ன சபை? வெளிநாட்டில் மெத்தடிஸ்ட். அப்புறம் ஆங்கிலிக்கன் சபை. என்ன சபை? ஆங்கிலிக்கன் சபை. இந்த சபைகள் ரெண்டுமே இங்கே இயங்கி அவங்களுடைய ஆராதனை மெத்தடு வேறையாக இருக்கும். நீங்கள் சவுத்து நாசரேத்து பாளையங்கோட்டையில் அங்கே இருக்கிற ஒரு சபை, 2 இடத்துல மட்டுமே இன்றைக்குமே ஆங்கிலிக்கன் சபை மெத்தட், ஆராதனை மெத்தட். அவங்க வரும்போதே இந்த கொம்பை பிடிச்சிட்டு வருவாங்க, அப்படியே வருவாங்க. ரொம்ப அதுக்கடுத்து மெத்தடிஸ்ட்டு, அதை உருவாக்கினவர் ஒருத்தர். ஆமாம், இவங்க இப்போ இந்த புதிய ஏற்பாட்டு காலத்தை இவங்க ரெண்டுமே ஒன்றுமே மிக்ஸ் பண்ணாங்க, எதையும் மெத்தடிஸ்டையும். ஏன்னா அவங்க எல்லாரும் எதை நம்ப மாட்டாங்கன்னா பரிசுத்த ஆவியானவரை நம்ப மாட்டாங்க. எது கரெக்டாக இருக்கணும், வசனத்தின்படி கரெக்டாக இருக்கணும், அல்லேலூயா சொல்லக்கூடாது. ஆமாம், பரிசுத்த ஆவியானவர் கிடையாது, அந்நிய பாஷை என்று சொல்வது உளறல் அப்படின்னு சொல்லக்கூடிய கூட்டங்கள் அவர்கள். ஏன்னா நாங்கள்லாம் சிஎஸ்எஸ் ஸ்தாபனத்தில் தான் நான் ரட்சிக்கப்பட்டேன், அங்கே தான் ஊழியம் செய்தேன். அப்போ அங்கே அந்நிய பாஷை பேசுவதற்கு வந்த எதிர்ப்புகளை நான் சந்தித்ததுனால உங்களுக்கு சொல்லுகிறேன். அதிலிருந்து பிரிஞ்சது தான் அந்நிய பாஷைக்கு கூடுகிற கூட்டம், அதுதான் பெந்தேகோஸ்தே அப்படின்னு சொல்லி வந்துச்சு. ஏன்னா உங்களுக்கு இந்த திருவிருந்து ஆராதனையில் சில காரியங்களை தெரிஞ்சுக்கணும். நீங்கள் என்ன 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 வந்துச்சு? பெந்தேகோஸ்தே. இந்த பெந்தேகோஸ்தே என்கிறதான கூட்டத்தில் ஒரு கூட்டம் இருந்துச்சு. ஆனால் பிலிப்பு அப்படின்னு சொல்லுகிறது தான் அவர் ஆரம்பிச்சு. இவங்கெல்லாம் 3 ஒன்றா இருந்தவங்க. பிலிப்பு, கேஇ ஆபிரகாம், டிஜி உமன், இவங்க எல்லாம் ஒன்றா சேர்ந்து ஒரு ப்ரேயர்ஸ் எல்லாம் ஒரு குழுவாக இருந்து ஜெபம் பண்ணவங்க தான். அவங்க இந்த கேஇ ஆபிரகாம் இந்தியன் பெண்டிகாஸ் அப்படின்னு சொல்லி அவர் ஆரம்பித்தார். இந்த பிலிப்பு இலங்கைக்கு போயிட்டு அவர் என்ன இலங்கை பெந்தேகோஸ்தே அப்படின்னு சொல்லி ஆரம்பித்தார். அவங்க என்ன பண்ணாங்கன்னா திருமணம் பண்ணக்கூடாது. என்ன பண்ணக்கூடாது? ஆனால் அவர் திருமணம் பண்ணவர். ஆனால் அவர் என்ன போதிச்சார்? தன்னை பரிசுத்தவான் என்று சொல்லி காட்டிக்கொள்வதற்காக மருந்து எடுக்கக்கூடாது. என்ன எடுக்கக்கூடாது? மருந்து எடுக்கக்கூடாது. அப்புறம் திருமணம் பண்ணக்கூடாது. இந்த சட்டத்தில் அவங்க. ஆனால் இப்போ எல்லாருமே நாங்கள் தான் மணவாட்டி சபை, 1,44,000 பேர் யாருன்னா நாங்கள் தான் அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு குழுவாய் தான். இப்போ இந்த இலங்கை ஒன்று பிரச்சனை வந்ததுனால அங்கேருந்து போர்டுகளை எல்லாம் அடித்து உடைச்சதுனால அவங்க பேரை இலங்கை பெந்தைக்கோஸ்து இருந்ததை இப்போ தா பெந்தைக்கோஸ்து, டிஹெச்இ தா பெந்தைக்கோஸ்து அப்படின்னு சொல்லி இப்போது இந்தியாவெங்கும் அது இயமிக் கொண்டிருக்கிறது. அதுக்கு பிறகு இந்தியன் பெண்டிகாஸ். குக்குதுரைன்னு ஒருத்தர் இருந்தார். அந்த குக்குதுரை முதல்ல சர்ச் ஆஃப் காட் மிஷினரியாகத்தான் இந்தியாவுக்கு வந்தார். அப்புறம் மறுபடியும் அவர் அமெரிக்கா போயிட்டு திரும்பி வரும் பொழுது அவர் அசம்பிளிஸ் ஆஃப் காட் மிஷினரியாக வந்தார். அவர் தான் வந்து அசம்பிளிஸ் ஆஃப் காடை இந்த இந்தியாவில், நம்ம தமிழ்நாட்டில் இன்றைக்கு இந்தியா முழுவதும் உலகமெங்கும் அதிகமாக இருக்கிறதான சபை என்ன சபைன்னா இந்த அசம்பிளிஸ் ஆஃப் காட். சர்ச் ஆஃப் காட் என்னென்னா அவங்களுக்குள்ள சொசைட்டியாக இருந்ததுனால எப்போவுமே அடிபுடி சண்டை, எந்த சர்ச்சிலையுமே என்ன கமிட்டி சண்டை இருந்துக்கிட்டே இருக்கும். ஆமாம் அவங்களுக்கு. ஆனால் உபதேசத்துக்கு நல்ல இதுனா சர்ச் ஆஃப் காடு தான் உபதேசத்தில் சிறப்பானது. இப்படி சபைகள் என்ன பண்ணுதுன்னா இன்னைக்கு ஏகப்பட்ட சபைகளை ஆண்டவர் உருவாக்கி இருக்கிறார். அப்போ ஸ்தாபனங்களின் மூலமாக எனக்கு நிறைய அற்புதங்களும் அடையாளங்களும் நடந்துச்சு.
ஜனங்கள் கூட்டம் கூட்டமாக ரட்சிக்கப்பட்டு ஆண்டவருக்குள்ளே வந்தாங்க. அவர்கள் பரிசுத்தமும் பக்தியும் அவர்கள் இருந்தார்கள். ஆனால் அப்பேற்பட்ட இருந்த ஆட்கள் என்னவா மாறிடுச்சுன்னா தனித்தனியாக பிரிஞ்சு. அதுக்கு காரணம் என்னென்னா இந்தியாவுடைய சட்டங்கள், சபைகள் ஆரம்பிப்பதற்கான சட்டங்கள் சரியாக இல்லை. இந்த சரியாக இல்லாதனால என்ன பண்ணிட்டாங்கன்னா அவங்கவுங்க தனித்தனியாக ப்ராப்பர்ட்டி வாங்கினதுனால அங்கங்கே சண்டைகளும் சச்சரவுகளும் பிரிவினைகளும் இன்றைக்கும் என்ன பண்ணி கொண்டிருக்கிறதுனா நடந்து கொண்டு இருக்கிறது. அதுக்கு காரணம் என்னென்னா இந்திய அரசாங்கத்தினுடைய சட்டம் என்னது, ஸ்தாபனத்தின் மூலமாக வாங்கக்கூடாதபடிக்கு மிகப்பெரிய சர்ச்சுன்னு வாங்கக்கூடாத அளவுக்கு மிகப்பெரிய தடையான சட்டங்கள் இருக்கிறது. அப்போது பிரிவினை பிரிஞ்சு பிரிஞ்சு அங்கங்கே மக்கள் என்ன பண்ணாங்கன்னா, இப்போ நம்ம சுந்தர ஐயாவை எடுத்து பார்த்தீங்கன்னா டிபிஎம்மில் தான் இருந்து அவர் பிரிஞ்சு இன்றைக்கி அநேக ஏசிஏ அப்போஸ்தலர் கிறிஸ்டின் அசம்பிளி என்று சொல்லி அநேக சபைகளை அவர் மூலமாய் என்ன பண்ணியிருக்காருன்னா உருவாக்கி வைத்து விட்டு போய்விட்டார். இப்படி சபைகள் பிரிந்து பிரிந்து ஆண்டவர் தரிசனங்களை கொடுத்து வெளிப்பாடுகளை கொடுத்து அவர்களை பிரிந்து ஆங்காங்க கிராமங்கள் பட்டி தொட்டிகள் சபைகள் உருவாவதற்கு ஆண்டவர் அவர் என்ன பண்ணினார்னா கிருபை செய்திருக்கிறார். அப்போஸ்தலர் நடபடிகள் 15ஆம் அதிகாரம் 36ஆம் வசனத்திலிருந்து பாருங்க. போதும். இங்கே பாருங்க, பவுல் தரிசனம் கட்டு சவுலாக இருந்தவர் ரட்சிக்கப்பட்டார். இந்த ரட்சிக்கப்பட்டவர் ஓரம் கட்டி போயிட்டார். ஆமாம், அவர் தரிசனப்பட்டவருக்கு போயிட்டார். இப்போ பர்னபா அவன் ஒரு லேவி கோத்திரத்தான். அவர் ரட்சிக்கப்பட்டு தன்னுடைய சொத்தையெல்லாம் அப்போஸ்தலருடைய பாதத்தில் வச்சு கர்த்தருடைய ஊழியத்துக்கு கண்டு அப்போஸ்தலருங்கிறதான பட்டத்தோடு கூட அவர் பர்னபாவை தான் அனுப்புகிறாங்க. அப்போஸ்தலர்கள் போய் அந்தியோகியாவை போய் சந்திங்க. அந்தியோகியில் பெரிய எழுப்புதல், எருசலேமில் எழுப்புதல் ஏற்பட்டு அடுத்த எழுப்புதல் எங்கே வந்துச்சுன்னா அந்தியோகியா சபையில் தான். அங்கே தீர்க்கதரிசிகள் எழும்புனாங்க, அப்போஸ்தலர்கள் எழும்புனாங்க. இவங்கெல்லாம் எழும்பின பொழுது இந்த பர்னபா போய் நம்ம சவுலை கூட்டிகிட்டு போய் எங்கே கூட்டிட்டு போகிறாருன்னா அந்தியோகியா கூட்டிகிட்டு போகிறார். அந்தியோகியாவை கூட்டிகிட்டு போய் அங்கே பார்த்தீங்கன்னா 13:1 நீங்கள் பார்த்தீங்கன்னா அங்கே ஏற்கனவே பெரிய பெரிய தலைகள்லாம் இருக்கிறாங்க. 13:1 வாசிங்க. 13:1 அந்தியோகியா பட்டத்தில் உள்ள சபையில் பர்னபாவை தான், ஏன்னா அவரால் அனுப்பப்பட்டவங்க பர்னபாவும் நீகர் எனப்பட்ட சிமியோனும் சிரேனே ஊரான லூகியும் இப்போ சவுல் எந்த லிஸ்ட்டில்? 5ஆவது லிஸ்ட்டில் இருக்கார். எத்தனாவது லிஸ்ட்டில் இருக்காரு? 5ஆவது லிஸ்ட்டு. பர்னபா எந்த லிஸ்ட்டில் இருக்காரு? ஃபர்ஸ்ட் லிஸ்ட்டில் இருக்கார். இப்போ இந்த பர்னபாவை தான் யாரை கூப்பிடுறாருன்னா இந்த சவுலை கூட்டிகிட்டு போய் இந்த அந்தியோகியா சபையில் ஒரு பெரிய எழுப்புதல் ஏற்படுகிறது. அப்படி எழுப்புதல் ஏற்பட்ட உடனே பாருங்க, 2ஆம் வசனம் பாருங்க. அவர்கள் கர்த்தருக்கு ஆராதனை செய்து உபவாசித்து கொண்டிருக்கும் பொழுது பர்னபாவையும் சவுலையும் ஆமாம் நான் அழைத்த ஊழியத்துக்காக என்ன பண்ணுங்க, பிரித்து விடுங்கள். இப்போ 5 பேர் இருக்கிறாங்க. இப்போ அங்கே சபையில் ஊழியம் தான் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அவங்க எப்படி இருக்கிறாங்க? அப்போஸ்தலராயும் தீர்க்கதரிசிகளாகவும் இருக்கிறாங்க. ஆனால் அங்கே பரிசுத்தாவியானவர் சொன்னால் இப்போ இன்னைக்கு இந்த விதமான காட்சிகளை நீங்கள் பார்க்க முடியாது. நாங்கள் ரட்சிக்கப்பட்ட அந்த நாட்களில் இப்போ பேசிகிட்டு இருக்கும்போதே ஒரு ஆள் அங்கேருந்து ஒரு சகோதரி எழுப்பி சொல்லுவாங்க, சார் அதாதாமா டாபா லதாதா தூதாடாபா, ஓ இந்த பாவத்தோடு கூட ஒரு மனுஷன் வந்து உட்கார்ந்துருக்கிறான், கர்த்தர் அவனை தொடுகிறாருவாங்க. அதில் நிறைய சண்டைகளும் குழப்பங்களும் வந்திருக்குது அந்த நாட்களில். அதை தடை பண்ணுறதுக்கே நாங்கள் எல்லாம் பெரிய பாடுபட்டுருக்குறோம். ஆமாம், அதை எடுத்தோடனே அங்கே ஒரு ஆள் சொல்லுவான், நீ மட்டும் என்ன யோக்கியமா, உனக்குள்ளே இந்த பாவம் இருக்கிறது, ஆவியானவர் சொல்லுகிறார். அல்லேலூயா.
சேத்துப்பட்டில் ஒரு சபை. அந்த சபையில் அந்த அவர் பிரசங்கியார் தீர்க்க தரிசனம் சொல்கிறார். அந்த தீர்க்க தரிசனத்தில் கொலாயடி சண்டையில் அந்நிய பாஷை பேசிக்கிட்டு கொலையாடி சண்டையிடுகிற ஒரு சகோதரியை நான் காண்கிறேன் அப்படின்னு சொல்லி அவர் தீர்க்க தரிசனம் சொன்னார். உடனே அந்த பக்கம் இருந்து சபையிலேருந்து ஒரு சகோதரி, மூக்குப்பொடி போடுகிற பாஸ்டரே, ஒரு பெரிய அதை அமுத்துறதுக்கே பெரிய பாடம் போச்சு. அந்த மாதிரி பிரச்சனைகள் அவர் யாருக்குமே தெரியாது, அவர் மூக்குப்பொடி போடுறது. அந்த மலையாள சபையில் பிரபோதம்னு சொல்லுவாங்க, என்னது புத்தி சொல்லுகிற ஊழியம். ஆமாம், அது யார் வேணாலும் சொல்லலாம். டகார் நிலைமை நான் இங்கே பறையட்டே கத்தாவிடு உங்களோடு கூட பறையின தூதான் இது அப்படின்னு சொல்லி ஆரம்பிப்பாருங்க. ஐயோ, அது தமிழ் சபையில் இல்லை. கத்தர் நல்லவர். இப்போ பாருங்க, இந்த தீர்க்க தரிசனம் உரைத்தாங்க. என்ன தீர்க்க தரிசனம் அப்படின்னா, நான் பர்னபாவையும் என்னது நான் அழைத்த ஊழியத்துக்கு பிரித்து விடுங்கள் என்று சொல்லி அவர்கள் என்ன பண்ணாங்கன்னா பிரித்தார். இப்போ 2 பேரும் 15ஆம் அதிகாரத்து வரைக்கும் 14ஆம் 2 பேருமே ரொம்ப இணைந்து ஊழியம் செய்துட்டு வராங்க. ஆமாம், யார்? பர்னபாவும் பவுல். ஏன்னா எங்கே போனாலும் இந்த பர்னபா தான் முன்னால் இருப்பார், சவுல். ஆனால் இந்த 14ஆம் அதிகாரத்துக்கு வரும் பொழுது சவுலை கொண்டு ஆண்டவர் மிகப்பெரிய அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்தார். இக்கோனியா பட்டணத்துக்கு போன பொழுது அங்கே பிரசங்கம் பண்ணிக்கொண்டே இருக்கும் பொழுது ஒரு பிறவி சப்பானியன் வசனத்தை உற்று கேட்டுக்கொண்டிருக்கிறான். அந்த உற்று கேட்டுக்கொண்டிருக்கும் போது பவுல் சத்தமா சொல்றாரு, கர்த்தர் உன்னை ரட்சிக்கிறார், நசரேனா இயேசுவின் நாமத்தினாலே எழுந்து நட அப்படின்னு சொல்றான். உடனே அவர் குதித்து எழுந்து நடந்த உடனே அந்த ஊரார் சொல்றாங்க, ஐயோ கடவுள்களே 2 பேர் வந்துட்டாங்கன்னு சொல்லி மாலைகளையும் எருதுகளையும் வெட்டுறதுக்கு அவங்க ரெடி ஆகிட்டாங்க. இப்படி ஒன்றா ஊழியம் செய்து கொண்டு வந்த இவர்கள் பாருங்க, 15:36 பவுலும் பர்னபாவும் அந்தியோகியாலே சஞ்சரித்து வேறு அநேகரோடு கூட கர்த்தருடைய வசனத்தை உபதேசித்து பிரசங்கித்து கொண்டிருந்தான். சில நாளைக்கு பின்பு பவுல் பர்னபாவை நோக்கி, நாம் கர்த்தருடைய வசனத்தை அறிவிக்கிற சகல பட்டணங்கள் உள்ள சகோதரர்கள் எப்படி இருக்கிறார்கள் என்று பார்ப்போம் வாரும் என்றார். சுவிசேஷ அறிவிச்ச இடங்கள் எல்லாம் போய் அவங்க எல்லாம் எப்படி இருக்கிறாங்க பார்க்கலாம் வாரும்னு சொல்லி யார் கூப்பிடுறான்? பவுல் கூப்பிடுறார். அப்பொழுது பர்னபா என்பவன் மார்க்கு என்னும் பெயர் கொண்ட யோவானை கூட்டிக் கொண்டு போக வேண்டும் என்றான். யாரை கூப்பிடணும்? ஆமாம், ஏன்னா இவன் பர்னபாவுடைய வேதத்தினுடைய அடிப்படையில் சொந்தக்காரன். அதுதான் அந்த மார்க் எழுதின சுவிசேஷம் அவர் தான் எழுதினார் சொல்கிறாங்க. அப்போ மார்க்கையும் கூட்டிகிட்டு போ அப்படி. அப்போது பவுலோ அவன் பம்பிலியா நாட்டிலே நம்மை விட்டு பிரிந்து நம்மோடு கூட ஊழியத்துக்கு வராதனால அவனை என்ன பண்ணக்கூடாது? அழைத்து கொண்டு போக. பாருங்க, ஒரு சின்ன பிரச்சனை 2 அப்போஸ்தலர்களை என்ன பண்ணுச்சு? பிரிச்சிருச்சு. பாருங்க, இதை பற்றி அவர்களுக்குள்ள என்ன பண்ணுச்சா? கூட்டு போகணுங்கிறோம், கூட்டு போகக்கூடாது, கூட்டு போகணும், கூட்டு எவ்வளோ சண்டை நடந்துருக்குமா. அதனால் ஒரே வார்த்தையில் அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. இதை பற்றி அவர்களுக்குள்ளே என்ன இருந்துச்சுன்னா, கடும் கோபம் மூண்டபடியினால் அவர்கள் ஒருவரை ஒட்டு என்ன பண்ணினார்கள்? பிரிந்தார்கள். பர்னபா மார்க்கை கூட்டிக் கொண்டு கப்பல் ஏறி சீப்ரு தீவுக்கு போனான். பவுலோ சீலாவை தெரிந்து கொண்டு சகோதரர்களாலே தேவனுடைய கிருபைக்கு ஒப்புவிக்கப்பட்டு புறப்பட்டு போனார்கள். பாருங்க, மிகப்பெரிய ஊழியத்தை நடத்தி கொண்ட பர்னபாவும் இந்த கடந்த காலத்தில் நம்முடைய டிஜிஎஸ் ஐயா ஜீவானந்தம் நம்ம சென்னை பட்டணத்தில் மிகப்பெரிய எழுப்புதலை உண்டாக்கினார்கள். விபி காலில் அப்படி அவங்க 2 பேர் வந்து நடத்துகிறாங்க. அப்படின்னா எங்கிருந்தோ மாடு வண்டி கட்டி பெரிய பாளையம் அங்கே இங்கே இருந்தெல்லாம் பஸ்ஸில் கூட்டம் அவ்வளவு நிறைய வரும். எல்லா பஸ்ஸுலையும் பாட்டு சத்தத்தோடு தான் வருவாங்க. பாட்டு பாடி கரங்களை தட்டி. அதான் நம்ம ஆளுங்க சும்மா இருக்க மாட்டாங்கல்ல. பிரிச்சானுங்க 2 பேர்த்தையும். உங்களை பற்றி அவர் இப்படி சொல்கிறார், அவரை பற்றி இப்படி சொல்கிறாருன்னு சொல்லி கடைசிக்கு ஜீவானந்த ஐயாவும் டிஜிஎஸ் ஐயாவை ஊழியத்துக்கு உற்சாகப்படுத்தினதே யாருன்னா ஜீவானந்த ஐயா தான். அந்த அளவுக்கு நகமும் சதையுமாய் இருந்தவர்கள் இருவேரையும் சுற்றி இருக்கிற ஆட்கள் என்ன பண்ணாங்க?
பிரிச்சுட்டாங்க. 2 பேரும் அதுக்கு பிறகு 2 பேரும் இந்த நம்முடைய எழுப்புதலுக்கு, இந்தியாவில் எழுப்புதலுக்கு மிகப்பெரிய தூண்களாக இருந்தவர்கள் யாருன்னா ஜீவானந்தம் ஐயாவும் டிஜிஎஸ் ஐயாவும். ஒரு சின்ன பிரச்சனையெல்லாம் என்ன பண்ணிட்டாங்க, பிரிஞ்சு போயிட்டாங்க. ஆனால் கடைசி நாட்களில் இருவரும் இணைந்து போட்டாவெல்லாம் போட்டாங்களுடைய ஊழியம் என்ன பண்ணலன்னா செய்யலை. சரி, 1 கொரிந்தியர் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 9 பாருங்க. 9ஆம் வசனத்திலிருந்து நம்ம சபையை குறித்து நமக்குள்ள என்ன இருக்கக்கூடாதுன்னா, ஒரு சபையில் நம்ம அழைச்சோம்னா இந்த சபையில் பிரிவினை இருக்கக்கூடாதுன்னு சொல்லி நம்முடைய வேதம், அதை மட்டும் நம்ம வாசித்து நாம் முடிக்க போகிறோம். 10ஆம் வசனம் பாரு. சகோதரரே, நீங்கள் எல்லாரும் ஒரே காரியத்தை பேசவும் பிரிவினைகள் இல்லாமல் ஏக மனதும் ஏக யோசனையும் உள்ளவர்களாய் சீர்பொருந்தி இருக்கவும் வேண்டும் என்று நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு நான் என்ன பண்ணுகிறேன்னா புத்தி சொல்லுகிறேன். அப்போ நம்ம உலகத்திலிருந்து ஆண்டவர் நம்மளை பிரித்து நம்மளை எங்கே கொண்டு வந்திருக்காருன்னா சபையில கொண்டு வந்து நம்மளை இணைச்சிருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்லுகிறீங்க? ஆமாம், ஒரே உபதேசத்தை உடையவர்களாக நம்மளை சேர்த்திருக்கார். நமக்குள்ள இங்கே செவன்த் டே ஆட்கள் யாரும் இல்லை, இல்லை யெகோவா சாட்சிகள் யாருமே இல்லை, இல்லை வேற்று உபதேசம் உடையவர்கள் யாருமே இங்கே இல்லை. அப்படி யாராவது இருக்கீங்களா? இல்லை. ஏன்னா ஒரே உபதேசத்துக்கு கீழ்ப்படிந்து ஒரே ஞானஸ்தானத்தை எடுத்து ஒரே அபிஷேகத்தை பெற்று நாம இந்த சபையில ஒரு குழுவாக, மாற்று குழுக்கள் நிறைய இருக்குது. ஆனா நம்ம சபையை பொறுத்த அளவுக்கு நம்முடைய வேதம் என்ன சொல்லுகிறதுன்னு சொன்னா ஒரே யோசனை. நீங்கள் எல்லாரும் ஒரே காரியத்தை பேசவும் பிரிவினைகள் இல்லாமல் ஏக மனதும் ஏக யோசனையும் உள்ளவர்களாய் சீர்பொருந்தி இருக்கவும் வேண்டும் என்று நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு என்ன பண்ணுகிறேன். ஒரு குடும்ப வாழ்க்கையில கூட உலகத்தானுக்குள்ள நீங்க நான் சொல்றேன் பாரு, ஒருத்தர் 2 பேருமே ஒரே ரசிகனா இருக்கக்கூடாது, ஒரே ரசிகனா இருக்கணும். எத்தனை பேர் ஆமென் சொல்லுங்க? கணவன் மனைவி அப்படின்னு சொன்னா ஒரு விளங்கிற்காக சொல்றேன், ஒருத்தர் அஜித் ரசிகனாகவும் ஒருத்தன் விஜய் ரசிகனாகவும் என்ன பண்ணக்கூடாது. கணவன் அஜித் ரசிகன், மனைவி விஜய் ரசிகன்னா 2 பேர்த்துக்குள்ள என்னதான் நடக்கும்? சண்டை தான் நடக்கும். அந்த அதே மாதிரி தான் சபைக்குள்ளே வரும் பொழுது நம்ம எல்லாரும் ஒரே காரியத்தை பேசவும் ஏக சிந்தை உள்ளவர்களாக இருக்கணும்னு சொல்லி நாம் வேதம் 11ஆவது வசனம் பாருங்க. ஏனெனில் என் சகோதரரே, உங்களுக்குள்ளே என்ன பண்ணக்கூடாது, வாக்குவாதங்கள் உண்டென்று குலைவேரன் வீட்டாரால் உங்களை குறித்து எனக்கு என்னது, உங்களுக்குள்ள என்ன இருக்குது, என்ன இருக்குது, வாக்குவாதம் இருக்கு. அடுத்து சொல்றார் பாரு, உங்களில் சிலர் நான் பவுலை சேர்ந்தவன் என்றும் நான் அப்பல்லோவை சேர்ந்தவன் என்றும் நான் கேபாவை சேர்ந்தவன் என்றும் நான் கிறிஸ்துவை சேர்ந்தவன் என்றும் சொல்லுகிறபடியினால் நான் இப்படி சொல்லுகிறேன். கிறிஸ்து பிரிந்திருக்காரா? பவுலா உங்களுக்காக சிறையில் அறையப்பட்டான், பவுலி நாமத்தினால ஏன் ஞானஸ்தானம் பெற்றீர்கள்? என் நாமத்தினாலே ஞானஸ்தானம் கொடுத்தேன் என்று ஒருவனும் சொல்லாதபடிக்கு உங்களில் வேறொரு ஞானஸ்தானம் கொடுக்கவில்லை. அதுவும் அல்லாமல் நான் யாருக்காவது நான் ஞானஸ்தானம் கொடுத்தேனோ இல்லை என்று அறியேன். ஆகவே வேதம் சொல்லுகிறது 17, ஞானஸ்தானத்தை கொடுக்கும்படி கிறிஸ்து என்னை அனுப்பவில்லை, சுவிசேஷத்தை பிரசங்கிக்கவே அனுப்பினான். கிறிஸ்துவின் சிலுவை வீணாய் போகாதபடிக்கு சாதுரிய நாணமில்லாமே பிரசங்கத்தை அனுப்பினேன். சிலுவையை பற்றிய உபதேசம் என்னவா இருக்கிறது? கெட்டு போகிறவர்களுக்கு என்னவா இருக்கிறது? பைத்தியமாய் இருக்கிறது. ரட்சிக்கப்படுகிற நமக்கு உலகத்திலிருந்து ஆண்டவர் நம்மளை பிரிச்செடுத்திருக்காரு, சபைக்குள்ளே கொண்டு வந்திருக்கிறாரு. ஒருவேளை குடும்பங்களை கட்டி எழுப்பியிருக்காரு. குடும்பங்களுக்குள்ளே என்ன இருக்கக்கூடாதுன்னா பிரிவினைகள் இருக்கக்கூடாது. என்ன இருக்கக்கூடாது? பிரிவினை இருக்கக்கூடாது குடும்பங்களுக்குள்ள. அதே மாதிரி நம் பல குடும்பங்களாக இருந்த நம்மை சபையாய் ஒன்றாய் அணைச்சிருக்கிறோம். அல்லேலூயா. அப்போ நமக்குள்ள இந்த சபைக்குள்ள என்ன இருக்கக்கூடாதுன்னா பிரிவினையான போதனைகள் நமக்கு வரக்கூடாது. நம்ம எல்லாரும் ஒற்றுமையாக இருக்கும் பொழுது, ஒன்றாக இருக்கும் பொழுது சாத்தான் வெட்கப்பட்டு அநேகரை ரட்சிப்புக்குள்ளே வழி நடத்துகிற ஒரு தேவனுடைய சபையாய் தேவன் நம்மை மாற்றுவார். அப்படியே எழுப்பி நின்று நாம் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா?